ஆசீர்வதித்து கொடுப்பார். இப்போது கூட கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். நம்பி வந்தோம் அடைக்கலம் நீர், ஆதரிப்பீர் அரவணைப்பீர், ஆதரிப்பீர் அரவணைப்பீர். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. வேறறுத்த மரங்களினில் விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் உருகாதோ, உமது மனம் உருகாதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அன்புலே சுவாமி, இந்த சங்கல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரே எல்லாரும் விட்டு தூரம் போன பொழுது, இப்படி வார்த்தையை கேட்பது கடினமாக இருக்கிறது என்று போன பொழுது, ஆண்டவரே பேதுரை பார்த்து கேட்டேன், நீரும் என்னை விட்டு போய்விடுயா? அப்போது பேது சொன்னா, ஆண்டவரே உம்மிடத்துல அல்லவா ஜீவ வார்த்தைகள் உண்டு, நாங்கள் யார் என்றே போவோம் சுவாமி. இன்று சங்கலம் கூட அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம்ப்பா. நாங்கள் யார் என்றே போவோம்? யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? யார் எங்களை ரட்சிக்க முடியும்? யார் எங்கள் தேவைகளை சந்திக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நீர்தானே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். நீ இல்லாவிட்டா எங்களால் ஜீவிக்க முடியாது சுவாமி. உம்மிடத்தில் தான் ஜீவ வார்த்தைகள் உண்டு, சுகமளிக்கும் வார்த்தைகள் உண்டு, எங்களை தேற்றும் வார்த்தைகள் உண்டு, அற்புதங்களை செய்யும் வார்த்தைகள் உண்டப்பா. உடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசும் சங்கலம். என்னை கூட கழுவும் சுவாமி, என்னை கழுவும், என்னை கழுவும், கழுவும் ராஜா. ஆண்டவரே, தடையில்லாத ஒரு பைப்பாக, லார்ட் லெட் மீ பி அ கான்டியூட், லார்ட் வித்வுட் எனி இன்டரன்ஸ், லார்ட் பியூர் பியூர், மேக் மீ பியூர் லார்ட் வித் தை பிரஷஸ் பிளட். என்னை கழுவி இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நீ என்னெல்லாம் மனதில் வைத்திருக்கிறோ, உள்ளத்தில் என்னெல்லாம் வைத்திருக்கிறோ, எதெல்லாம் பேசுவீங்களோ அத்தனையும் பேசத்தக்கதாக ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என்னை கழுவும் ஆசீர்வதியும். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6 வாசிங்க. பிலிப்பியர் 1 வசனங்கள் 5, 6. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக வாக்குத்தத்தங்கள் உங்கள் வேத வசனத்தில் உண்டு. அதை மிகவும் மிகவும் வேதப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. He that has begun a good work in you, being confident of this, being confident of this very thing, that he has begun a good work in you, will perform it until the day of Jesus Christ. உங்களில் நம்மில்
நற்கிரி ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். என்ன ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும் வார்த்தை, நமக்கு ஆறுதலை உண்டு பண்ணும் வார்த்தை, நம்மளை உற்சாகம் உண்டு பண்ணும் ஒரு வாக்கு சத்தம் இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்கு சத்தம் தான் நம்மை உற்சாகப்படுத்துவது, நம்மை பலப்படுத்துவதாக இருக்கு. இப்பொழுது கூட பவுல் இப்படிப்பட்ட நிலையில் எழுதினார். வேதம் சொல்கிறது, அவர் ஒரு சிறைச்சாலையில் இருந்தார். அங்கதான் அவரு அந்த சிறைச்சாலை நாட்டில் யோசித்து பாருங்க, ஒரு பிரிசன் எப்படி இருந்திருக்கும். இப்பொழுது கூட ஒரு பிரிசன்னாக்க கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அந்த நாட்கள்ல மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை தான் பவுல் இருந்திருப்பார். அப்படி இருந்த பொழுதும் கூட அவர் என்ன சொல்கிறார், அங்கிருந்து சபை மக்களை திரட்டுகிறார், சபை மக்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆத்மா மேல் அத்தனை பாரம், அவருடைய சபை மக்கள் மேல் அத்தனை பாரம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் அத்தனை பாரம். அவர்களை தேர்ச்சி தைரியப்படுத்துகிறார். என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய சிலருக்கு உங்களுக்கு ஒரு நாள் சோறு உண்டு பண்ணவே கூடாது. ஆகவே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் திட்டவட்டம் மாறினேன். உங்களை அழைத்த தேவன், உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியை ஆரம்பித்த கர்த்தர், அது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை நிறைவேற்றி முடிப்பார். He will complete it. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் அப்படிப்பட்டவர் தான். நடுவில் நம்ம விட்டுட்டு போகிறவரே இல்லை. மனிதர்கள் ஒருவேளை பல காரியங்களை செய்யும் பொழுது அது நடுவில் விட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா அநேக பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. எத்தனை வருஷங்களா அப்படி இருக்கு எனக்கு தெரியும். அதே போல நாமும் கூட சில காரியங்கள், சில ப்ராஜெக்ட்ஸ் ஒருவேளை நம்முடைய கம்பெனிஸ் ஆரம்பிக்கலாம், அது ஆதியோடு இருக்கும், அது நிறைவேற முடியாமல் இருக்கும். நம் குடும்ப வாழ்க்கை, நம் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. When he starts something, when he begins something, he will complete. அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும், நீங்க பிரதர் சொல்லும்போது ஆரம்பத்திலேயே பிரதர் பாடின பாடதான் புதிய ஆரம்பம். ஆரம்பிக்கிறவர், நம் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்கிறவர். அநேக தடவை பாருங்க, நம்ம யோசிக்கணும், நான் தான் இதை பெற்றுட்டேன், நான் தான் செய்கிறேன் என்று இல்லை. வேதம் சொல்லுது, he that has begun a good work in you, அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தை செய்தார். எல்லா காரணம் பாருங்க இயேசு கிறிஸ்துவில் தான் வருகிறது. பாருங்க, he takes the first step, he takes the first step. நாம் அல்ல, நாம் எடுக்கிறது இல்லை, அப்புறம் தான் we move forward. நம்ம ரட்சித்ததும் அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் கிருபை கொண்டே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க விசுவாசனால. அவர் நம்முடைய கிரியை அல்ல, அவருடைய கிருபை இரக்கம் விசுவாசனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளை, அவர் செய்த காரியம் அது. அதே போல அவர் எல்லா காட்டிலும் நமக்காக அவரே முன்பு செய்கிறார். He loved us first. We love him because he first loved us என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் ஏன் நேசிக்கிறோம் என்றால் அவர் முதலாவது நம்மை நேசித்தார். எதுவாக இருந்தாலும் பாருங்க, எந்த காரியம் இருந்தாலும் நேசராக இயேசு கிறிஸ்து தான் முதல் காரியம் நமக்கு செய்கிறார். நாம் ஒரு பொழுதும் ஒன்றும் அறியாமல் குருட்டாட்டங்களுடைய மக்களாக, கண்கள் மங்கி போன மக்களாக இருந்தோம். அந்த கண்களை திறந்து, கிருபையினாலே கண்களை திறந்து நம்மை ரட்சித்தது அவர் தான். பெரியமானவர்களே, நம்மளத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகவே சொல்லு, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம். He is the one who is the author and finisher of our faith. The faith comes from where? எங்கிருந்து விசுவாசம் வருகிறது? நம்மிடத்தில் வருகிறதா? இல்லவே இல்லை. விசுவாசத்தை தொடக்கிறவர் இயேசு, அதை முடிக்கிறவருமாக இயேசு. அதே போல தான் ஒவ்வொரு காரியத்தும் நம் வாழ்க்கையில் எதெல்லாம் தொடங்கி இருக்கிறாரோ பெரியமானவர்களே, அவர்கள் எல்லாத்தையும் முடித்து கொடுப்பார். நமக்கு இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் முடித்து கொடுப்பார். இந்த நாளில் சங்கல வேலையில் கூட சில காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் அவர் எதெல்லாம் ஆரம்பித்தார், எதெல்லாம் நமக்கு செய்ய போகிறார், எதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார், இதனால் நமக்கு வரக்கூடிய ஆஸ்வாதம் என்ன என்பதை சில நிமிஷங்கள் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து பாருங்க. முதலாவதாக ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எங்கேருந்து வந்தது? வேதம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் ஏசியர் 8:9, நம் விசுவாசத்தை கொண்டு அவர் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். That no man should boast. It's God's mercy and grace that God has saved us. It is not of our works. நம்முடைய கிரியை அல்ல, நம்முடைய செய்கை அல்ல. ஆம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் தாமே அந்த மகிமையை எடுத்துக்கொள்கிறார். ரட்சிப்பு எங்கேருந்து வந்தது? அவரிடத்தில் தான் வருகிறது. எல்லாமே அவர்கிட்ட தான் வருகிறது. எல்லா நன்மையும் அவர்கிட்ட தான் வருது. பாருங்க, நம்மத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே தான் ஒரு தேவ ஊழியனோ ஒரு பரிசுத்தவானோ இதை குறித்தும் பெருமை பாராட்டவே முடியாது. ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு தேவன் அதிகமான வரம் கொடுத்திருக்கலாம். அந்த மனிதன் நான் அவனை விட மேன்மை பெற்றவன், நான் அவனோட பெரியவன் சொல்வதுக்கு ஒரு பொழுதும் இடமே இல்லை.
Because he is serving the Lord. God is using him mightily. Why? Because God has given him the grace. God has given him the grace. God has given him the gifts. அவர் கொடுத்த கிருபை, அவ்வளவுதான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஊழியம் செய்த பிறகு என்ன சொல்லணுமா? நான் பிரயோஜனமில்லாத ஊழியக்காரன். அவர் எனக்கு கொடுத்த வேலை என்ன செய்த? I have done my duty. That's all. We can never stand before the Almighty God and boast ourselves and say, I have done this, Lord, for thee. நான் இது உமக்காக செய்தேன் சுவாமி, அதற்காக செய்தேன். அவர் சிரிப்பார். அவர் சொல்வார், நான் உனக்கு கொடுத்தேன்ப்பா என் பலனை, நான் கொடுத்த உனக்கு அபிஷேகத்தை, நான் கொடுத்த என் வரங்களை, ஆகவே தான் எனக்கு ஊழியம் செய்தாய், நீ ஒன்று முன்னாலே செய்யவில்லை என்று சொல்வார். அந்த நிலைமை ஒருவருக்கும் வரக்கூடாது. நம்மளால் ஒன்றுமே இல்லை. ஆகவே சிறிய ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள் என்பது ஒருபொழுதும் நாம் பெருமை பாராட்டவே முடியாது. பிரியமா உண்டு தான் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபப்பா, உம்முடைய கிருபப்பா, அதினும் என்னை நடத்துவது உம்முடைய கிருபப்பா என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். பெருமை பாடுறது எதுவுமே இல்லை. எல்லா மகிமை அவருக்கு தான், எல்லா கனமாவுக்கு தான். அதான் பவுல் எழுதுகிறார். பவுல் சொல்லும் போது, that no flesh should glory in his presence. He has chosen the foolish things of the world to confound the wise. ஞானமற்ற மக்களை, பலவீன மக்களை அவர் தேர்ந்தெடுக்கிறாராம். ஞானவாளிகளை வெட்கப்படுத்த, ஞானவாளிகளை வெட்கப்படுத்த பிரியமான பைத்தியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார். காரணம் என்னென்றால், nobody can boast before him. No one can say, I have done this, I have got this wisdom. Never. அது ஒரு போல் நடக்கவே விட மாட்டார். No flesh should glory in his presence. ஆகவே எல்லாவற்றையும் அவர் தான் தொடக்கிறவர், அவர் தான் முடிக்கிறவர். ஆகவே எதை செய்தாலும் எதை பண்ணாலும் நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இதை நீ எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்யும்படி கிருபை கொடுத்தீரே, இன்றைக்கு பாடலை நடத்தும்படி கிருபை கொடுத்தீரே, இன்றைக்கு எங்கள் வேலையில் எனக்கு தயவு கொடுத்தீரே, இன்றைக்கு நான் போக வரேன் பாதுகாத்தீரே, எல்லாம் உங்களுடைய கிருபப்பா என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துவது நமக்கு முக்கியம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம்? நம்மை ரட்சித்து அவர் வழி நடத்துகிறார். அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்கிறாராம்? முற்றுமுடிய கடைசி முட்டம், till the Lord comes he will work in you, he will work his completion in you. உன் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு நிறைவேற, முற்றுலுமாய் நிறைவேற உன் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே எந்த நேரத்திலும் என் பலவீனம் வரலாம், எந்த நேரத்திலும் பலவிதமான பாடுகள் வரலாம், பலவிதமான உபத்திரம் வரலாம். அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். நீ ஒன்றுதான் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் ஆரம்பித்ததை நிறைவேற்ற நீ வல்லவராக இருக்கிறப்பா. ஆகவே நான் சோர்ந்து போக போகிறதில்ல, நான் மலர் திறந்து போக போகிறதில்லப்பா. யூ வில் ஃபுல்ஃபில் இட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் அதை முடித்து கொடுப்பீர் சுவாமி, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆக பழைய ஏற்பாட்டில் ஒரு பக்தன் சொல்கிறான், எனக்காய் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். He will perfect everything that concerns me. எனக்காய் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். நமக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உண்டு. ஆரம்பித்தார் என்றால் அதை நிறைவேற்ற. அவங்க ரட்சிக்கப்பட்டது நீ உட்கார்ந்துருப்பது எதுக்காக தெரியுமா? இன்னைக்கு நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோமே ஏன் தெரியுமா? அவர் ஆரம்பித்தார் நம் வாழ்க்கையில் நல்கிரியை. someday once some day the Lord, when you gave your heart to him, he started a good work in you. He has started a good work in you. அவர் நற்கிரியை ஆரம்பித்தவர் அவர். அதை கிறிஸ்தேசு வரும் வரைக்கும் நிறைவேற்றுவார். எத்தனை உற்சாகப்படுத்த வார்த்தை, எத்தனையா உற்சாகப்படுத்தும் வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே கவலைப்படாதீங்க. நீங்கள் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டால் கட்டாயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். அநேகர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டாக்க ஒருவேளை ரட்சிப்பு இழந்து போயிடுவோம், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ரட்சிப்பு இழந்து போகலாம், நான் பின் வாங்கி போகலாம். எங்கேயும் ஓட முடியாதுங்க. எங்கே ஓடுவீங்க அவரை விட்டு? அவர் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? யார் அவர் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை ருசித்திருப்பான் என்றால், அவனை அறிந்திருப்பான் என்றால், அவன் எங்கே ஓடுவான் சொல்லுங்க? தவறி போகலாம், ஓடி போகலாம், எங்கேயும் போகலாம். ஆனால் திருப்பி கொண்டு வருவார். எங்கேயும் ஓடவே முடியாது. You cannot run away from him because his love is so great. His love is so great. That is why he is working in you. He is working in you to fulfill that salvation. Why he has chosen you. எதற்காக ரட்சித்தாரோ அந்த ரட்சிப்பை நிறைவேற்றி முடிப்பது அவருடைய பொறுப்பு. It's not in your hands. உங்களுடைய கருத்தில் இல்லை, என் கருத்தில் இல்லை, அது அவருடைய பொறுப்பு. He is the author, he is the authority over your life. Yes, that's why you must say, Lord, you are my Lord and my God. அன்றைக்கு தோமாஸ் தானே, என் ஆண்டவரே, என் தேவனே, நான் உண்மை பார்க்கணும், நான் உண்மை கை வைத்து உன்னை பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன்னு சொன்னமே. அவர் வந்த பிறகு அதை பார்த்தோம், அவன் அப்படி நடுங்கி போயிட்டான். சொல்கிறான், ஆண்டவரே மை காட்,
and my Lord, you are everything. யோபு சொன்ன, ஆண்டவரே நான் அவரை பார்க்கணும், இது செய்யணும், அதை பண்ணணும் என்னெல்லாம் தன்னை பதட்டி கொண்டிருந்தான் யோபு. அவர் வந்த பொழுது சொல்கிறான், ஆண்டவரே நானும் தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, நீ எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாமல் பேசிட்டேன். நீ அங்கே இருந்தாய், வேர் வர் யூ when I laid the foundation of the world, இந்த உலகத்தின் நான் அஸ்திபாரம் போடும்போது எங்கே இருந்தாய் யோபே என்று கேட்டார். When the morning stars began to sing, where were you, Job? இந்த விடுவிலை நட்சத்திரங்கள் பாடி துதித்த பொழுது நீ எங்கே இருந்தாய் யோபேன்னு கேட்டார். நடுங்கி போயிட்டான். சொல்கிறான், இப்போ நான் அறிவேன் சுவாமி, உம்மால் எல்லாம் செய்யக்கூடும், நீ செய்ய நினைப்பது தடைப்படாது. எல்லாம் அவருக்கு தான், எல்லாம் அவர் தான். ஆகவே நம்மை தாழ்த்தி நடப்போம், தாழ்மையாக நடப்போம், எப்போதும் all the time humble. Never be proud, never be proud, because we cannot boast anything. எந்த காரணம் கொடுத்தா நம்ம பெருமை பாராட்டவே முடியாது. அவர் ரட்சிப்ப ஆரம்பித்தவர், அதை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். ஒரு நாள் நீங்கள் பின்வாங்கி போக போகிறதில்ல, ஒரு நாள் ஆண்டு விட்டு போக போகிறதில்ல, நீங்கள் ஒரு நாள் ரட்சிப்பு இழந்து போக போகிறதில்ல. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கிறிஸ்து இயேசு நற்கிரி ஆரம்பித்த அவர் அதை நிறைவேற்றியே முடிப்பார். ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். தைரியமாக இருங்க. இந்த நாளில் போராட்டங்கள் வரலாம், பிசாசு சொல்லலாம் பல காரியங்கள், நீ பாவம் செய்து விட்டாய், நீ இந்த விதத்தில் உண்மை இல்லை, உனக்கு உத்தமம் இல்லை, நீ கரைப்பட்டவனாய் இருக்கிறாய் என்றெல்லாம் பெதட்டி கொண்டு இருக்கலாம். சொல்லுங்க அவனை பார்த்து, என் நற்கிரி ஆரம்பித்த என் நேசர் அதை முடித்து கொடுப்பார். கடைசி நேரத்தில் வரைக்கும் என்னை வழி நடத்துவார். He will never leave me. He will complete what he has started in my life. He is a God of completion. Yes, we are complete in him, says the Bible. வேதம் சொல்லுது, நாம் அவரில் பரிபூர்ணமாக இருக்கிறோம். We have been perfect forever என்று எழுதப்பட்டது. நித்தியமாய் நான் பரிபூர்ணம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எழுதப்பட்டது. அதுதான் நம் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கும் ஒவ்வொரு காரியம். அவருக்கு நன்றி செலுத்துவோமா, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சுவாமி உமக்கு நன்றி, இத்தனை காரியத்தை எனக்கு செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் தகுதி இல்லைப்பா, நான் தகுதி இல்லை, என் ரட்சியத்துக்கு நான் தகுதி இல்லை, என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொடுத்தது நாங்கள் தகுதி இல்லைப்பா, என் குடும்பத்தை நீ ஆசீர்வதிப்பதுக்கு நான் தகுதி இல்லை சுவாமி, உன்னுடைய கிருபை என்னை நடத்தி கொண்டு இருக்குதப்பா என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் தோற்றத்துக்கு முன்பே நம்மை தேர்ந்து கொண்டாராம். எதுக்காக? நாம் அவர் அன்பில் குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்காக, அன்பில் பரிசுத்தர்களாக இருக்கும்படிக்காக நம்மை உலகம் தோற்றத்துக்கு முன்பே தேர்ந்து கொண்டார். எதுக்காக நம்மை தேர்ந்து கொண்டார்? பரிசுத்தமாய் வாழணும், பாவம் இல்லாமல் வாழணும், நான் பரிசுத்தன் என்று காட்டணும்னு சொல்லி கொண்டாரா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு காரணம், we must be perfect in love. We must be blameless in love. He has chosen us before him, even before the foundation of the world, that we should be blameless and be holy in love என்று எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கணும். பரிசுத்தத்தில் அன்பில் உண்மை, அன்பில் பரிசுத்தம், அன்பில் குறைதற்ற வாழ்க்கை, அதுதான் அவருடைய விருப்பம். இயேசு சுவாமி சொன்னதெல்லாம் அதுதான். இந்த உலகத்தில் உன் தேவனாகி கர்த்தரை உன் முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக, பிறகு உன் சகோதரனை நீ அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். இந்த ரெண்டு காலத்தில் நாம் உண்மையாக இருப்பதுக்காக தான் நம்ம உலகம் தோற்றுக்கு தேர்ந்து கொண்டார். ஆகவே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருப்பது கட்டாயமாக நிறைவேற போகிறது. Because he has chosen you. He has chosen you. When God has chosen, when God has started something in your life, he will complete it. He will fulfill it in your life. உன் வாழ்க்கையில் நிறைவேற்றியே முடிப்பார். இங்கே அன்பில் நாம் நிறைந்திருக்க போகிறோம், அன்பில் பரிபூர்ணமாக இருக்க போகிறோம், அன்பில் நாம் குற்றமற்றவர்களாக இருக்க போகிறோம். பெரியமானவர்களே, அநேக தடவை பரிசுத்தம் வேண்டும், தூய்மை வேண்டும் என்று நாம் கேட்போம். தூய்மை லகுவாய் மாறுவது எப்போ தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது. இயேசுவின் அன்பினால் நிறைந்திருப்போம் என்றால் பரிசுத்தமாய் வாழ்வது லகு. இட்ஸ் வெரி ஈஸி டு லிவ் அ clean and holy life when you are filled with the love of God. Love bears all things, believeth all things, hopeth all things, does no evil. அன்பு எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும், எதையும் நம்பும். அது தீங்கு நினையா, அது சென்னும் கொள்ளாது, அதுக்கு பொறாமை இல்லை, தீங்குல சந்தோஷப்படாது, அன்பில் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இப்படிப்பட்ட காரணம் வாழ்க்கை இருந்தால் எங்கேருந்து பாவம் வரப்போகுது யோசித்து பாருங்கள். பாவம் வருமா? பிறருக்கு நாங்கள் தீங்கு செய்வோமா? நாம் தவறி போவோமா? ஒரு நாளும் தவறி போக மாட்டோம். ஆகவே தான் வேதம் சொல்லு, அன்பில் நாம் நிறைத்திருப்பது மிக முக்கியம். பவுல் சொல்கிறார், அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்னென்றது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பரிபூர்ணத்தால் நிறைந்திருப்பீங்க. No, the love of God, the length, breadth, height and depth of the love of Christ, which passeth knowledge, that he might be filled with all the fullness of God. You want the fullness of God? You want the anointing of the Holy Spirit? You want the power of God in your life? The only answer is be filled with this love.
சர்ச் ஃபார் த லவ் ஆஃப் காட். தேவ அன்பை தேடுங்க. தேவ அன்பின் மேல் தாகமாயிருங்க. ஆண்டவரின் அன்பின் ஆழம் என்னப்பா, உன் அன்பின் அகலம் என்னப்பா, உயரம் என்ன, அது என்னப்பா நான் அறிந்து கொள்ளணும். அது அறிந்து கொள்ள என்ன ஆகிறது, நீங்கள் அதிகமாக இயேசுவை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அவர் முழு மனதோடு நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அது மாற்றம் இல்லை, உங்கள் சகோதரனை நம்மை போல நேசிக்க ஆரம்பிப்பிடும். அப்பொழுது தவறு வருவதுக்கு இடமே இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் சொல்ல உங்களை அழைத்ததுக்கு தெரியுங்களா, இந்த அன்பை கொடுப்பதுக்காக தான். ஒரு நாளும் நீங்கள் தவறி போவதில்லை. Yes, you are going to be filled with the love of Christ. You are going to be blameless and holy before him in love. அவர் முன்பாக பாவமற்றவர்களாக அன்பில் குற்றமற்றவர்களாய் காணப்பட போகிறோம். ஆகவே ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. தைரியமாக, அது அழைப்பு, அது உங்களுடைய அழைப்பு கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் அன்பை நினைக்கும் போது யோசித்து பாருங்கள், அன்பின் வெள்ளத்தை நினைக்கும் போது அதுக்கு அளவே இல்லை. ஆகவே தான் பக்தன் சொல்கிறான், இந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? தெய்வன்பின் வெள்ளமே, திருவாருள் தோற்றமே, மெய்மான தானந்தமே, செய்யாரின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே, செய்யானின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே. சொந்தம் உனதெல்லாம் சோரவழி செல்ல என் தாய் துணிவேனுயா, பொந்தி கமலமா பூமாலை கோத்தனின் பொற்பாதம் பிடித்தே கொள்வே, பொந்தி கமலமா பூமாலை கோத்தனின் பொற்பாதம் பிடித்தே கொள்வே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவாருள் தோற்றமே, மெய்மான தானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே, செய்யனின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே. மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலுமோ வேறு சிறுசியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுவோ தெய்வன்பை, வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுவோ தெய்வன்பை. தெய்வன்பின் வெள்ளமே, திருவாருள் தோற்றமே, மெய்மானதானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே, செய்யனின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே. ஆண்டோடைய அன்பு இணையற்ற அன்பு. பிரியமானவர்களே, அந்த அன்பினால் நாம் நிறைந்திருப்போம் என்றால் நாம் தவறு செய்யவே மாட்டோம். பரிசுத்தமாய் வாழச் செய்வார். அதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம ரட்சித்திருக்கார். He has started a good work in you in order to put that love into your heart so that you are overflowing with God's love. தேவ அன்பால் நிறைந்திருக்கும்படிக்காய் நாம் அழைத்திருக்கார். அதை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, யோவானுக்கு எழுந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You have not chosen me, I have chosen you, that ye must go and bring forth fruit, and that your fruit should remain, that whatever ye shall ask the Father in my name, he will give it to you. அவர் சொல்கிறார், நீங்கள் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காகயா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அதிகமான கனியை கொடுப்பதற்காக. பிரியமானவர்களே,
தேவ கனியை கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அதுக்காக நம்ம ரட்சித்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆரம்பம். He has started a good work in you. What is that work? That should bring forth fruit unto his glory. அவர் மகிமைக்கென்று கனிகளை கொடுக்க வேண்டுமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர் அன்பினால் நிறைந்திருக்கும் அந்த கனி 9 கனி எழுதுகிறாங்க. சந்தோஷம், சமாதானம், இச்சடக்கம், பொறுமை, நீடிய பொறுமை, சாந்த குணம், நற்கிரியை, எல்லா சமாதானம், இவையெல்லாம் நமக்கு நிறைந்திருக்கும்படிக்கு செய்ய போகிறார். பல பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும்போது நாம் முணுமுக்கக்கூடிய நிலைமையில் வராதபடிக்கு சந்தோஷமாக இருக்கும்படிக்கு செய்வார். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆறுதலாக சமாதானத்தோடு இருக்க செய்வார். அவர் சொன்னால் என் சமாதானத்துக்கு வைத்து போகிறேன், இந்த உலகக்கூட சமாதானம் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை நாம் வாழ்க்கையில் காத்துக்கொள்ள, இந்த சமாதானத்தால் நிறைந்திருக்க, இந்த சந்தோஷத்தால் நிறைந்திருக்க, அன்பினால் நிறைந்திருக்க 9 கனி என்று வேதம் சொல்லு, அத்தனையிலும் நான் நிறைந்திருக்கும்படிக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா. எதற்கு? நம்ம ரட்சித்ததின் நோக்கம், நம் வாழ்க்கையில் நற்கிரி ஆரம்பித்தது நோக்கம். that we should bring forth fruit. வேதம் சொல்கிறது, அந்த கனி நம்ம இருக்கவும், அந்த கனியினால் நிறைந்திருக்கும் என்னாக தான் உன் பிதாவை நோக்கி நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை உனக்கு கொடுப்பான். நான் சொல்லலை, வேதம் அப்படி சொல்லுகிறது. 15, 16 வசனங்களை வாசித்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது. Yes, that whatever you ask the Father, He will give it to you, because you are bringing forth lot of fruits which is going to be for His glory. அவருக்கு மகிமை கொண்டு வர போறதுக்காக நீங்கள் மகிமை கொண்டு வரும் கனி கொடுக்கும் மக்களாக இருக்கிறபடினால் நீங்கள் எதை கேட்டாலும் அவங்க செய்வார் என்று. இதுக்காக தான் நாம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகிறதுக்கு இடமே இல்லை, மனம் தளர்ந்து போகிறதுக்கு இடமே இல்லை. நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்று தான், என் தேவன் என்னை அழைத்தாரையா, அவர் என் வாழ்க்கையை நிறைவேற்றுவார், நிறைவேற்றி முடிப்பாரையா. நான் கனி கொடுக்க நான் இருப்பேன். பல சோர்வுகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, ஒரு விதத்துலையும் எனக்கு ஒன்றும் இல்லையாப்பா, எனக்கு ஒரு விதத்துலையும் ஒரு கனியும் இல்லையே, ஒன்றுமே இல்லையா சுவாமி என்று சொல்லி நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது என்ன? அவர் வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், உலகம் தோற்றம் முன்னே ரட்சித்திருக்கிறார், நான் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை. I never sought for him, I never came forward to seek him, but he came forward, he sought me out, he has chosen me, he has chosen me to fulfill all this in my life. என் வாழ்க்கையை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்ல போகிறோம். எத்தனை பாக்கியம்! கவலைப்படாதிருங்க, நற்கிரி ஆரம்பித்தவர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேறும் வரைக்கும் உங்களை காத்து வழி நடத்துவார். கிறிஸ்தேசு வரும் வரைக்கும் அதை நிறைவேற்றி முடிப்பார். டோன்ட் worry about anything. ஒருவேளை சாதாரண மக்களாக இருக்கலாம், அதிக படிப்பு இல்லையா, அதிக வேலை இல்லை, பெரிய வேலை இல்லை, ஒரு சாதாரண வேலை, கவலைப்படாதீங்க. உங்களையும் அதுக்கு தான் அழைத்தார், எல்லாரையும் அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். அவர் எதற்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். 4வதாக வேதம் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு 28ஆம் சொல்லுகிறது, அன்றியும் தேவபக்தியாக இருக்கும் யாவருக்கும், அவரை நேசிக்கும் யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அதை வாசிங்க பிரதர் ப்ளீஸ். 88 chapter Romans 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி ஆமென். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். படிங்க தொடர்ந்து. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ஆமென், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஹalleluya, ஆமென். படிங்க படிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்களாக்கியும் இருக்கிறார், எஸ், எவர்களை நீதிமன்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹalleluya. போதும். இதெல்லாம் என்ன சொல்லு பாருங்க வேதம். அவரை நேசிக்கும் சகலம் நன்மைக்கு எதுவும் நடக்கும். ஏன் தெரியுமா? அவர் நம்மை தம் குமாரன் சாயலாய் மாற்றும்படிக்காய் நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen us. He has started a good work in you to confirm you into the very image of his son. தன் மகனின் சாயலாய் மாறும்படிக்காக ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். என்ன இல்லை, மற்றவங்கள எல்லாரையும் தனித்தன விதமாக உங்களை ரட்சித்தது நோக்கம் அதுதான். பிரியமானவர்களே, இயேசுவை போல மாறுவது, அவர் குமாரன் சாயல் உங்களுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் வேதனை சொல்லு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். வாட் அ glorious calling.
What a glorious calling you have, every one of you, such precious children before in the sight of God. You have been called to become like His Son, Jesus Christ. அதுதான் அப்பாவுடைய அழைப்பு, அதுதான் உங்களை தெரிந்து கொண்டது அழைப்பு, அதுதான் உங்களை ரட்சித்தது நோக்கம், அதுதான் உன் வாழ்க்கையில் நற்கிரியை ஆரம்பித்தது நோக்கம். அதை நிறைவேற்றி முடிக்க கிறிஸ்தேசு வரும் வரைக்கும் அதை நிறைவேற்றி முடிப்பார். இயேசுவை போல மாறுவது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களை வாசிப்புண்டாங்க. அழகாக எழுதப்பட்டிருக்குது. சபையில் அப்போஸ்தலர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், உபதேசியார்கள் என்றெல்லாம் 5 விதமான ஊழியம் எழுதப்பட்டிருக்குது. ப்ராஃபிட்ஸ், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், இவங்களெல்லாம் ஆலயத்தில் வைத்திருப்பது எதுக்காகயா? நம்மளை ஆலயத்தில் ஏன் நீங்கள் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்காரு நம்மளெல்லாம் தெரியுங்களா? ஒரே ஒரு நோக்கம், அவர் அனாதி நோக்கம். உலகம் தோற்றத்து முள்ளே உங்களை குறித்து வச்சுட்டாரு. எதுக்காக தெரியுமா? உங்களை நேசரை போல மாற்றுவது, இயேசு கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்குள் உருவாக்குவதற்காக தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் பிரியமானவர்களே. அதுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியை ஆரம்பித்திருக்கார். We are going to become like Jesus. The Bible says He has placed the prophets, the evangelists, the teachers and the pastors in the church so that we can become like Jesus until we all come to unity of the faith and the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stage of the fullness of Christ. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாறி பரிபூர்ணலாய் ஒரே விசுவாசம், ஒரே அறிவு. இயேசு அறிய வேண்டிய அறிவு எத்தனை ஆண்டவர் அறிய வேண்டியது இருக்கு தெரியுங்களா? அளவேல அவர் அறிந்து கொள்ள வேண்டியது. இயேசு கிறிஸ்து அறிவது என்றால் ஒரு சாதாரண காரியம் இல்லை. எத்தனையோ மகிமை நிறைந்தவர் அவர் அறிந்து கொள்வதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அவரை முற்றிலும் அறிந்து கொள்வதற்காக. கொஞ்சமல்ல. That all of you should come to the total knowledge of the Lord Jesus Christ. All of us equal in faith, equal in knowledge of the Lord Jesus Christ, above all to the very stage of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சிக்கு அவரை போல மாறுவதற்காக நம்ம வாழ்க்கையில் நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறார். இதை நம்பும் பொழுது பாவம் நம்மை தொடுமா? அசுத்தங்கள் நம்மை தொடுமா? தேவனுடைய தூரம் போக முடியுமா? அன்பட்ட வாழ்க்கை நமக்கு வருமா? பண ஆசை, பொருளாசை எப்போதும் வந்து கொண்டு இருக்குமா? நாம் அழைப்பெல்லாம் சொல்லுவோம், ஆண்டவர் நான் இயேசுவை போல இருக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தார்? அன்பு நிறைந்தவர் வாழ்ந்தார், தூய்மையாய் வாழ்ந்தார். தேவ சித்தத்தையே செய்தார். அவர் முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு எண்ணி அவர் அவமானத்தை எந்தையும் சந்தோஷமாய் செய்தார். இவையெல்லாம் இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசயங்கள். இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரப்போகுது. எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹேவ் தீஸ் பிளெஸிங்ஸ். இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும் கிடைக்க போகிறது பிரியமானவங்க. நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. You must know it. You must understand this truth that you have been called to be like Jesus. To be called to be like Jesus. பரலோகம் போகும்போதா? இல்லை. அங்கே வாசித்து பாருங்க. That we be no more children tossed to and fro and carried about with every wind of doctrine, but the sleet of men என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் இங்கேயும் அங்கேயும் அலமோதி கொண்டிருக்கும் பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு பலவிதமான செய்திகளை கேட்டு, டாக்டர்ஸை கேட்டு நாம் அலமோதி கொண்டு இல்லாதபடிக்கு என்று எழுதப்பட்ட. அப்படின்னா இந்த உலகத்தின் குறித்து தான் சொல்லுது. இஸ் டெல்லிங் அபவுட் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் அந்த டாக்டர்லாம் பரலோகத்தில் போய் ஏன் நாம் இங்கேயும் அங்கே ஆட போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. அங்கே பரிபூர்ணலாக இருக்க போகிறோம். Yes, we will not be cast to and fro by every wind of doctrine. That happens only in this world. Therefore, he's talking about this world. Right here on this world, you are supposed to be like Jesus. இந்த உலகத்தில் வாழும்போது தானே நாம் இயேசுவை போல இருக்கணும். அவர் அன்பு, சாந்த குணம், மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவர்கள் காணப்பட்ட தூய்மை, இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் காணப்படும்படிக்காக நற்கிரியை நம் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிறார். எத்தனை நல்லவர் அவர். கவலைப்படாதிருங்க. நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. ஆகவே ஏதோ இங்கெங்கே நடக்கக்கூடிய சில போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், இவெல்லாம் கொண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அழைப்பு மகா பெரிய அழைப்பு. அதை நிறைவேற்ற போகிற அவர், நீங்கள் அல்ல, நாம் அல்ல. அதை நிறைவேற்ற போகிறது அவரே. அதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம் பாருங்க பிரியமானவர்களே. இன்னும் அது சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராள காரியங்களை பேசிக்கொண்ட நேரம் நமக்கு பத்தாது. இங்கே வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. எபிரேயர் 2:25 வாசிக்கிறோம். உயிரோடு எழுமின பிறகு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாராம்? பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக வேண்டல் செய்து கொண்டு இருக்கிறார். He is praying for us. It is interceding for us. The right hand of the Father. எதற்காய் ஜெபித்து கொண்டிருக்கா தெரியுமா? நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறபடினால நமக்காக வேண்டல் செய்து கொண்டு. He is ever liveth to make intercession for us, says the Bible. He ever liveth. He is alive forever to make intercession for you and me, that we should
Cling on to that salvation till the end. ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கார். அவரை விட்டு நான் பின்வாங்கவே போக முடியாது. பேதுருவே நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. தேவன் விட்டு தூரம் போயிட்டான். ஆண்டவர் மழுதடிச்சு போயிட்டான், சோர்ந்து போயிட்டான். ஐயோ ஆண்டவரை மழிச்சிட்டேனே, ஆண்டவர் நான் பின்வாங்கி போயிட்டேனே, இனி நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லை, நான் மற்ற அப்போஸ்தலரோடு சேர்ந்து போவதுக்கு நான் தகுதி இல்லை, நான் பின்வாங்கி போனவன் என்று சொல்லி சோர்ந்து போனவனாக அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவனை விட்டாரா? வேதம் சொல்லுகிறது அவனை தேடி வந்தார். அவரை தேடி வந்தார். பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா பேதுருவே? Do you love me, Peter? What a loving question. It was Peter should have asked him that question. பேதுருவை பார்த்து இயேசு சுவாமி தான் கேட்டிருக்கணும், என்னை நேசிக்கிறாரப்பா, உண்மை இப்படி மறுதளிச்ச பிறகு கூட என் மேல் அன்பா இருக்கிறீரா, உமக்கு அன்பு இருக்கிறதா, என்னை நேசிக்கிறீரா? அவன் கேட்கட்டணும். ஏசாமி கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? அவர் மேல் வைத்த அன்பு அத்தனை பெருசு. கடைசி மட்டும் உங்களை காப்பாற்ற அவர் வல்லவர். காரணம் வேதம் சொல்லுகிறது, பிசாசு உன்னை பிடமிடுவதற்கு என்னை முதலே உத்தரவு கேட்டுக்கொண்டான்ப்பா. நான் உனக்காக ஜெபம் பண்ணினேன், நீ விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது, நீ மனம் திரும்பின பிறகு அநேக சகோதரர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லி பெரியமானவர்கள் அதை நிறைவேற்றி முடித்தார். நமக்காக இன்றைக்கு பரலோகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என் மகன் ரட்சிக்கப்பட்டு என் இடத்துல வரணும், என் மகள் ரட்சிக்கப்பட்டு என் இடத்துல வரணும். ஒரு நாளும் பிசாசங்களை பிடிங்கி போகக்கூடாது. பிதாவிடத்தில் அவள் ஜெபம் கொண்டே இருக்கிறார். He is praying constantly for you and me that we should be saved unto the uttermost. Saved unto the uttermost. Able to save us unto the uttermost. முற்றுமுடிய ரட்சிக்க அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் தவறி போக முடியுமா? அவர் விட்டு போக முடியுமா? ஒரு நாளும் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினதும் நாம் செய்வதெல்லாம் என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நன்றிப்பா, இதுக்கெல்லாம் நன்றி, நீ செய்ததுக்கெல்லாம் நன்றி, எனக்கு நீ தான் எல்லாம்ப்பா, நீ தான் ரட்சிப்பு, நீ தான் சுகம், நீ தான் ஆரோக்கியம், நீ தான் ஜீவன், நீ தான் எனக்கு ஆயுசு நாட்கள், நீ தான் எனக்கு எல்லாம் சுவாமி என்று சொல்லி தினமும் ஸ்தோத்திரப்பது தான், வேறு வழியே இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. we not do anything. பெரியமானவர்களே, எத்தனை பாக்கியம் நமக்கு. கர்த்தர் நம்ம அழைத்தது நோக்கம் அதுதான். தைரியமாக இருங்க, கவலைப்படாதுங்க, உங்களை தேற்றிக்கொள்ளுங்க, உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு தான் ஏசாமி சொன்னார். அதே நேரத்தில் சொன்னார் அல்லவா, திறன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், திறன் கொள்ளுங்க, cheer up, I have overcome the world, I have overcome the world. He is the same yesterday, today and forever. He is right in our midst. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தேற்றுவதற்காக. நாம் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்துடைய பிள்ளைகள் சும்மா இருந்துட்டு அப்படியே தூங்கி கொண்டு இருக்க போகிறோமா? பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போயின்னு வந்துருப்பேன், ஏன்னா எனக்கு எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுடுவார், நம்ம இருக்க போகிறோமா? இல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்கிறது, அவர் வரும்பொழுது நாம் அவரை போல் இருக்கிறபடினால நம்மை நாம் சுத்தமாக்கி கொண்டே இருப்போம். இப்பொழுது நாம் அவர் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் என்னவா இருக்க போகிறோம்னு எழுதப்படலை. ஆனால் அவர் வரும்பொழுது நாம் அவரை போல் அவர் சாயலுக்கு ஒப்பாய் மாறப்போகிறோம். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த நம்பிக்கையுடையவர்கள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை போல நாம் பார்க்க போகிறோம். அப்படின்னால அவர் சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படிக்காக தம்மை தாமே சுத்தமாய்க்கொண்டே இருக்கிறாங்க. தினதோறும் until the Lord comes, we have to keep on purifying ourselves. He gives us the strength to do it. He gives us the energy. He gives us the anointing. He gives us the divine power, enablement to walk in his ways. அவர் வழியில் நடக்க நமக்கு கிருபை கொடுக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்பு நிறைவேற பயபக்தியோடு நடுக்கத்தோடு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்படின்னா என்ன? நாம் ரட்சிக்கப்பட போகிறோம், நான் அதை செய்ய போகிறேன், நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட இல்லை, அதெல்லாம் அந்த வேதம் சொல்லுகிறது. பிரயாசப்படுங்கள் என்றால் பயபக்தியோடு நடுக்கத்தோடு நாம் தாழ்மையோடு இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்ப்பா. உங்களுடைய தாழ்மை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுப்பேன் சுவாமி, உனக்கு கொடுக்கிற மரியாதையை நான் கொடுப்பேன் சுவாமி, நான் தாழ்மையாக நடந்து கொள்வேன் சுவாமி என்று சொல்லிக்கொண்டு நாம் பயபக்தி என்றால் அதுதான். Yes, with trembling and fear, says the Bible, that your salvation should come to pass. With trembling and fear என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அந்த trembling and fear comes out of reverence for God. Humility and reverence for God, gratitude from the heart, within the heart, for what he has done for us. அந்த தாழ்மையோடு நாம் பயபக்தியோடு நடுக்கத்தோடு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பது நம்முடைய அழைப்பு. அதுதான் நாம் செய்யணும். கடைசியாக பவுலப்பன் சொல்லும் ஒரு அருமையான காரியம் உண்டு. 26ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சுத்த மனசாட்சியை மனிதன் முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாக நான் காத்துக்கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். Herein do I exercise myself to have a conscience void of offense towards God and towards man.
He says, I exercise myself. நான் பிரயாசப்படுகிறேன். அதுதான் நாம் செய்ய வேண்டியது, பிரயாசம். தூய்மையாக வாழ்வதுக்கு பிரயாசம், ஜெபம் பண்ணுவதுக்கு பிரயாசம், வேதத்தை வாசிப்பதுக்கு பிரயாசம். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது பிரியமானவர்களே. மற்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார். ஆகவே இந்த நாளில் நம்மை தேற்றிக் கொள்வோம். அவள் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். Faithful is he that has called you. He is faithful to fulfill the calling in your life. He is faithful. ஆம், பிலிப்பியர் 1:6 சொல்கிறபடி, வேதம் சொல்கிறபடி நற்கிரியை ஆரம்பித்த அவர் கிறிஸ்து வரும் வரைக்கும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். நம்புவோமா? விசுவாசிப்போமா? அவருக்கு நன்றி சொல்லுமா? தினதோறும் அதுதான் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீதானுக்கெல்லாம் சுவாமி, நீரே நடத்தி முடிப்பீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்படியே நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். தைரியமாக இருங்க பிரியமானவர்களே. Everybody is precious in His sight. There is no difference between rich and the poor, educated and uneducated. No, it is not there in the blood of the Lord Jesus Christ. இயேசுவின் ரத்தத்தால் ஒரு பொழுதும் இல்லை. இதை நல்லா நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நேசரை போல மாறப்போகிறோம். நேசர் அன்பு நமக்குள் வரப்போகிறது, நேசரின் தாழ்மை வரப்போகிறது, நேசரின் மனதுருக்கம் வரப்போகிறது, நேசருடைய விசுவாசம் வரப்போகிறது, நேசருடைய சித்தத்தை செய்யும் மனது நமக்குள் வரப்போகிறது, நேசருக்கு இருந்த அந்த கீழ்ப்படுதல் நமக்கு வரப்போகிறது. என் அப்பா என்ன சொல்றார் அதை நான் செய்வேன், என் அப்பா என்ன எதை காட்டுகிறாரோ அதை தான் நான் செய்வேன், அவர் காண்பிக்கிறார் நான் செய்கிறேன் என்று சொன்னார். அதுதான் நம்ம செய்ய போகிறோம், வேற எதுவுமே இல்லை. The Father worketh and hitherto I work. All that we are going to do is what the Father is doing for us. We have to wait at the feet, listen to Him, and He will guide us, He will lead us and give us His divine strength. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தைரியமாக இருங்க. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் பழையவைகள் ஒழிந்து போயின. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்ததை நினைத்து பாருங்க. ஒவ்வொரு கர்த்தரும் வாழ்க்கையில் நினைத்ததை பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த நற்கிரியை ஆரம்பித்தீரப்பா, அந்த நாளில் என் ரட்சித்தீரப்பா, என் பாவத்தை கழுவினீரப்பா, என் அபிஷேகம் பண்ணினீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். என் அழைப்பை நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டும், வேறுமே இல்லை. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Father, how much you love us, Lord. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் இயேசு சுவாமி, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். சாதாரண குப்பை, மண்ணு, களிமண்ணாயிருந்த எங்களை தூக்கி நிறுத்தி ஆண்டவர் எங்களை நேசித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கி மகள் என்று அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதுக்கு நாங்கள் தகுதியே இல்லை ராஜா, தகுதியே இல்லை. பெருமை பாராட்டதை மணியும், வீண் வார்த்தைகளை மணியும், குறை சொல்வதை மணியும், மற்ற மேல் கசுப்புகளை மணியும், வீண் பேச்சு பேசிக்கொண்டிருப்பதை மணியும், நாங்கள் இன்ஃபீரியர், நாங்கள் சாதாரண ஒன்றுக்கு உதவாத யோசிப்பதை மணியும். எங்களுக்காய் நீ அழைத்த அழைப்பு மகா பெரிய அழைப்பு. ஓ, superior calling, Lord, superior calling, supernatural calling. That is what you have called us for. இந்த நாள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு மேலும் கருத்து வித ஆசீர்வாக. உடைய வார்த்தையின்படியே பவுல் சொன்னானே அப்பா, I am confident, I believe that what you have started in you will accomplish it. Lord, we also believe Jesus. நாங்களும் நம்புகிறோம் சுவாமி, நாங்களும் நம்புகிறோம். ஆகவே நான் சோர்ந்து போகிறதுக்கு இடமே இல்லை. ஆண்டவரே, இன்னுமோடு நெருங்கி சேர, இன்னும் வேத்த வாசிக்க, உம்மை போல மாற உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும் ஐயா. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றும். எங்கள் ஆவினால் நிறைந்திருக்கும்படிக்கு நீ செவீராக சுவாமி. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் மாற்றி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சாயங்காலம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ ஆசீர்வதியும் ராஜா. ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதியும். குறைகள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம்ப்பா. அதெல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர். சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். சகலமும் நன்மைக்கு ஏதாய் நடக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்வதற்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி. Do not worry. All things will work together for good. அன்றைக்கு யோசிப்பு சொன்னா, நீரோ எங்களை தீமை நினைக்க செய்து சித்தமா, நீங்க கத்ரோ அதை நன்மையாய் மாற்றினார். அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும், அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். Don't worry, don't worry. People may think evil to do evil against you, but it will turn out to your own good. It will turn out to your own good because the Father is with you. The Almighty is there for you. உனக்காக வேலை செய்வதற்காக தைரியமா இருங்க. Thank you Jesus. Thank you wonderful Jesus. Thank you mighty Jesus. Thank you wonderful Lord, that all things are going to happen for good for thy children.
லார்ட் லேவ் merciful hands ஒவ்வொரு மேலும் தனித்தண்ட சங்கலம் ஒவ்வொரு சகோதரி மேலும் உங்களுடைய கருத்து வைத்து ஆசீர்வதியும். காரணம் உங்களுடைய வெளியேறப்பட்டவர்கள் சுவாமி, முத்துக்களப்பா இவர்கள் எல்லாம். ஹல்லேலூயா. உம்முடைய மகனை அவர்கள் பார்க்கிறீர், உம்முடைய மகனின் சாயலை இவர்கள் வாழ்க்கையில பார்க்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு வாழ்க்கையும் மகனை சாயல பார்க்கிறீர். ஆகவே உமக்கு நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி நன்றி இயேசு சுவாமி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் சுகமா இருப்போம், வாழ்ந்து இருப்போம், அன்பினால் நிறைந்திருப்போம், தூய்மையால் நிறைந்திருப்போம், வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவோம், அநேகருக்கு ஒளியாய் இந்த உலகத்தில் இருப்போம் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியம் ஆசீர்வதியம். இந்த நாளிலும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் தேவை சந்திப்பது உறுதி. ஐயோ மகனை அழைத்தவருக்கு இதைதான் கொடுக்க முடியாதா? எல்லாவற்றையும் கொடுப்பீர் அப்பா, எல்லாவற்றையும் கொடுப்பீர். எல்லா தேவையை சந்திப்பீர், எல்லா கண்ணீரை துடைப்பீர், எல்லா துக்கங்களையும் மாற்றுவீரப்பா. உடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.